என்ன நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம இந்த இடத்துல இருந்தால் ஹீலிங்ஸே தேவையில்லையா? நெக்ஸ்ட் டிசைன் எப்போன்னு முன்னாடியே பார்த்துக்கலாம். டைனோசர் ரிட்டர்ன் ஆகுதா? வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் மேக்கா, இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா, நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, மேப்லேயும் ஈவெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாம் ஃபுல்ஸாக பார்க்கலாம். ஸ்பான் ஐலாண்டில் உங்களுக்கு 4 பவர் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற போல் என்ன இப்போ சுவிட்ச் கொடுத்தோன்னே அதில் 4 பவர் இருக்குது. ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பவர் நம்ம ப்ளே பண்ண அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மேப் ஓப்பன் பண்ணும்போது சைடில் கொடுத்துருப்பாங்க எல்லா மிஷின்ஸ் இருக்குது. இதை நம்ம அப்கிரேட் பண்ணணுன்னு என்ன கொடுத்துருக்காங்க. டோட்டல் டேமேஜ், ஓப்பன் கிரேட், இதெல்லாம் கிரேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஈவெண்ட் வந்து 4 இடத்துல கொடுத்துருக்காங்க மேப்பில். நான் ஃப்ளைட் பாத் ஃபஸ்ட்லேயே இருந்தனால இதில் ஹாஸ்பிட்டல்லையும் வாங்கிட்டேன். ஈவெண்ட் எப்படி இருக்குன்னா மக்களே, இது என்ன அந்த ஹோம் இருக்குல்ல பிஜிஎம்ல, அந்த ஹோம் போல் தான் இருக்குது. ஹோம்லேண்டே ஏதோ பண்ணதை எடுத்து ரெடி பண்ணி போட்டுட்டாங்க தூக்கி 2 வீடை மாற்றி. நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இறங்கும்போது சியில் தான் இருப்போம். அடுத்து நம்ம ப்ளே பண்ண அப்கிரேட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்களா பி ஆகிடுச்சு. அந்த 4 பவர் என்னென்னு நான் ஷார்ட்ஸில் போடுற மக்கா, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. நம்ம இப்படி போயிட்டுருக்க நம்ம ரேண்டமாக கீழே இருந்துட்டு இதே போல் எனர்ஜி ஷீல்டு ஒன்று கிடைக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா என்ன இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் இப்படி ஓப்பனில் எங்கேயாச்சும் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்க கவரில் என்ன டக்குன்னு நீங்கள் இதை போட்டு கவர் எடுத்துக்கலாம். கவர் இல்லை ஒரு ப்ரொடெக்ஷன் போல். ஆனால் இது அவ்வளோ இல்லை புல்லட்ஸ் தாங்காது. எவ்வளோ புல்லட்ஸ் தாங்குன்னு நான் இந்த வீடியோவில் எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம உள்ளண்டு வெளியே பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ஒரு சேஃப்டிக்கு இன்னும் 2 செகண்ட் அதோட முடிஞ்சிடும். அது மெயின் 4 ஈவெண்ட்ஸ்லேயும் இப்படி ஒரு பேரியர் இருக்கும். இந்த பேரியருக்குள்ளே இருந்தோன்னா நமக்கு ஹீலிங்ஸே தேவைப்படாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் ஆகும். பார்த்துக்கோங்க நண்பா. இப்போ பாருங்கள், இதில் போகிறேன்னா மாலி போட்டுட்டு டேமேஜ் வாங்கிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனால் நமக்கு ஒரு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஆயிடும். இப்போ பாருங்கள், இந்த உள்ளே போனோடனே இப்படி தீபத்தியை போய் இதில் காமிக்குதான். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக 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 அதுவாக ஏறுது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது. இந்த ஈவெண்ட்டில் எல்லோ லைஃப் இருக்கான்னு அதில் மென்ஷனே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த பீட்டா அப்டேட்டில் வர இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால அது அப்படி இருக்கிறது. இதில் நீங்கள் முன்னாடி நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருப்போம். இப்படி பறத்தி மேலே விடும். இதில் உள்ள அனிமேஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் நம்ம போகும்போது அதை கீழே ஒரு லேண்ட் பண்ண கொண்டு போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போகும்போது தெரியும். அந்த இன்னும் 300 மீட்டரில் இருக்குது பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம கரெக்டாக சென்ட்ரல் லேண்ட் ஆனால் லோட் கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் நேரே சென்ட்ரலில் தான் இறங்க பார்த்தேன். பட் இறங்கின பிறகு அதில் ஒன்றுமே கிடைக்கல. நான் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பக்கத்தில் போயிட்டேன். மேப்பில் அப்புறம் அங்கங்கே ப்ளேஸில் வந்து சிஏன்னு எல்லாம் ஒரு ஓப்பன் பண்ணி உள்ள போகிற போல் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனால் ரொம்ப நிறைய லூட்டு கிடைக்குது. அதே பாருங்கள், இது முடிஞ்ச அப்புறம் நான் காமிச்சு தரேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்டரில் லேண்ட் ஆகிட்டு அது மார்க் காமிக்குது இதெல்லாம் நான் லேண்ட் ஆனேன்னு. சரி, இதுலேருந்து இப்படி எல்லாம் வருது. சரி, நான் லூட் வருதுன்னு நான் வெளில போய் பார்த்தேன். ஆனால் லூட் ஒரு இடத்துலையும் கிடைக்கலாம். அப்புறமா இந்த ஆப்ஷன் ஜிஜினோய்ட்டின்னு நேமை காமிச்சிட்டு வந்து இதை ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆகலை. நானும் பார்த்தேன், கொஞ்சம் நேரமாட்டிருந்து பார்த்தேன், சுட்டு பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை. அப்புறம் விட்டுட்டு போயிட்டேன். அடுத்து நம்ம ஸ்பான் ஐலாண்ட்லேருந்து பவர் கொடுத்துருந்தாங்களே, அதில் நான் என்ன பவர் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, இப்போது நம்ம ஒரு நாக் பண்ணோன்னா நாக்கோ இல்லை ஃபினிஷ் பண்ணோன்னா நமக்கு ஒரு மூமெண்ட் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு எதுவும் அதையும் நான் காமிச்சு தரேன். ஓவராலாக இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் இப்போ பாருங்கள், நான் ஒரு பால் எடுத்தேன். அடித்தோடனே அந்த ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஒரு பூஸ்ட் கிடைக்குது பாருங்கள். பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்குதா. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்து நம்ம இந்த பேரியர் எவ்வளோ ஆமோ தாங்குதுன்னு பார்ப்போம். M4 இப்போ 32 இருக்குது. முடியும்போது பார்க்கலாம். இப்போ 12 ஆமோ இருக்குது. 32 இருந்துச்சு, இப்போ ஜஸ்ட் 20 ஆமோவில் அது உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஓப்பனில் எல்லாம் ஃபைட் எடுக்கும்போது அதை போடுறது அதை நம்பி என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு அனிமேஷனோட இதை ஓப்பன் ஆகுதான். நம்ம இப்போ அது ஓப்பன் ஆகி உள்ளே போயிடலாம். உள்ளே போனோமா, இது முன்னாடி உள்ள அப்டேட்டில் உள்ளதில் உள்ள சும்மா மெமரிஸ்க்காக அதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைடெல்லாம் பண்ண முடியாது முன்னால் போல். சின்னதாக க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லூட்டை நிறைய கிடைக்குது. அப்புறம் சைடில் அந்த ஃபேமஸ், அந்த இயரில் தான் அந்த ஃபேமஸ் வந்துச்சு. அந்த ஃபேமஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு இருக்குதுன்னு தெரில. இதில் ஃபேமஸ் இருக்குது.
அப்புறம் நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடில் அந்த இயரில் வந்த ஈவெண்ட்டில் உள்ளதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் இருந்தது தான் இதுதான். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணும்போது லூட் கிடைக்குது. அப்புறம் பொச்சிங்க வந்தாச்சு. பொச்சிங்கில் இது பார்த்தா எப்படி இருக்குது, நம்ம வின்டர் அப்டேட்டில் இல்லை நம்ம சறுக்கி போவோம் இல்லை அதே போல் இருக்கா. நம்ம மேலே யாருன்னா இப்போ பாட்டோட அப்படி நம்ம சுற்றிட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம வின்டர் டைம் விளாடின ஜாலியாக இருக்குல்ல அதே போல் இருந்துச்சு. அப்புறம் பொச்சிங்கிலையும் அதே போல் அந்த பேரியருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைஃப் ஏறியது போல் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு இருக்குது. புதுசாக ஏதாச்சும் ஈவெண்ட் ப்ளைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இருக்கிற இடத்துல 2-3 எக்ஸ்ட்ரா வீடெல்லாம் சேர்த்து ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பார்த்தீங்களா பூஸ்ட் ஆகுறது, இந்த பாட் அடிச்சதோட நம்ம ரீச் ஆகிடும். ரீச் ஆனால் அப்புறம் நம்ம எஸ்ன்ற ஒரு இடம் இருக்குது, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா ஓப்பன் பண்ணும்போது ஹை லெவல் லூட்ஸ் கிடைக்குன்னு நான் மார்க் பண்ணி போயிட்டு அந்த இடத்துக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நண்பா, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு. போய் ஓப்பன் பண்ணுவோம். இங்கேயும் ஏதாவது முன்னாடி உள்ள ஈவெண்ட்டில் உள்ளது ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களா? என்ன ஏதோ ஒரு அனிமேஷன் வருதுன்னு தோணுது. ஆமாம், ஒரு அனிமேஷன் வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் அனிமேஷன் வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் இருக்கான்னு, இல்லை பார்ப்போம் என்ன வருதுன்னு. என்ன இவன் இடிச்சிட்டான். அனிமேஷனை ஃபுல்லாக பார்க்க முடியல. பீட்டா அப்டேட்னால நிறைய பக் இருக்குது. எல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது நான் அதுக்கும் வீடியோ பண்ணி போடுறேன். புதுசாக எதாச்சும் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு. வந்தாச்சு, உள்ளே போய் பார்ப்போம். என்ன லேப் போல் கொடுத்துருக்காங்க. பப்ஜி இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஜோன் எங்கே வருதுன்னு இப்போது இதிலேயே காமிக்குது. சூப்பர். அப்போ ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செமையான ரொம்ப லூட் கிடைக்குது இங்கே. எல்லாம் MG3 ஃபேமஸ், க்ரோஸா, AMR எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்குவாடுக்கு ஃபுல்லாக தேவையான லூட் எல்லாமே இந்த ஓப்பன் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு ஜோன் எங்கேன்னா நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் எப்படி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்பின் பண்ணுற போல் இருக்குது. ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன கிடைக்குதுன்னு. ஜோனை வந்தாச்சு. சீக்கிரம் ஜோனுக்குள்ளே போனோம். சீக்கிரம் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து போய் பார்க்கலாம். ஜோனு உள்ளே போய் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு. ஜோனுக்குள்ளே போய்ட்டு சரி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இன்னும் ஒன்றுமே கொடுக்கல, என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு. பக்கியில் போயிட்டு இருக்கும்போது சைடில் மாடிஃபைன் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை கொடுத்தேன்னா சைடில் 2 ஜெட் பேக் போல் ஏதோ வந்து அட்டாச் ஆச்சு. அது கூட அப்படி பூஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சு. பூஸ்ட்டை கொடுத்த செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். பக்கி 140 ப்ளஸ் வரை போகுன்னு தோணுது. அப்படியே லாஸ்ட் பாட்டையும் அடித்து டின்னர் அடிச்சிட்டோம். டின்னர் அனிமேஷன் இப்படி தான் இருக்குது, நார்மலாக தான். அப்படியே இதுதான் லாஸ்ட் வர்றது. இதில் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட இதை ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் இந்த அப்டேட்டை பற்றி. இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறது மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.